வெல்கம் டு மை சேனல் சீடாக் தமிழ் சேனலை யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பிறந்துடாதீங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க புது ட்ராமாக்குள்ளே போயிடலாம். லவ் மீ அண்ட் லவ் மை வாய்ஸ். எடுத்தோடனே இன்ட்ரடக்ஷன், ஹீரோயின் இப்படி சாப்பிட்டுட்டே ரோட்டில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பா. பஸ்ஸு வந்த உடனே ஏறி உட்காந்துட்டா. அவள் ஃப்ரெண்டு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி உன்னோட அண்ணாவோட பர்த்டேக்கு பார்ட்டிக்கு போயிருந்தெல்லாம் அங்கே நல்ல ஃபேவராக என்னெல்லாம் இருந்துச்சு சாப்பிட்டெல்லாம் அதை சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ரெசிபி இவள் ஷேர் பண்ணிகிட்டே வருவாள். அந்த டைமில் சடனாக இன்னொருத்தரோட குரலில் கேட்கும். அந்த குரல் வந்து இவளுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு குரல். அது மட்டும் இல்லாமல் இவளோட ஃபேவரட்டான ஒரு குரல். ஸோ அது வந்துட்டு போனதை வந்து இவளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்டுகிட்ட கேட்பா. அவள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. யார் அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்பா. ஏன்னா இவளுக்கு வந்து அந்த பர்சன் பற்றி எதுவுமே தெரியாது. உடனே ஹீரோயின் அந்த செக்லிஸ்ட் எல்லாத்தையும் அந்த வாய்ஸ் யாரெல்லாம் வந்தா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அதில் அந்த பர்சன் வந்திருப்பார். அதுக்கப்புறமா அந்த பர்சன் ஒர்க் பண்ணுற ஸ்டூடியோவை காட்டுவாங்க. பர்ஃபெக்ட் வாய்ஸ் ஸ்டூடியோவில் தான் அவர் வந்து ஒர்க் பண்ணுவார். அவர் நல்லா தூங்கிட்டு இருப்பார். ஏன்னா அவர் வந்து 2 ஒர்க்கை பண்ணுவார். ஒன்று வாய்ஸ் எஃபெக்ட், இன்னொன்று வந்து டாக்டராக இருப்பார். ஸோ அவர் ஃப்ரெண்டு வந்து கர்ட்டனை ஓப்பன் பண்ணிவிட்டு கேட்கும்போது ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் ஆர்டர் பண்ண சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா இவங்க எல்லாம் மொத்தமாக காலேஜில் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் செமஸ்டர் எந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் லெக்சர் அட்வைஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும் முடிச்ச பிறகு என்னென்ன ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்குவாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு எல்லாம் மொத்தமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த பிளாக் கலரில் டிஷர்ட் போட்டிருக்க இந்த பொண்ணு வந்து ஒரு ட்ராமா கம்பெனி மாதிரி ஒரு கிளப்பில் வந்து இன்டர்னாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பா. ஸோ அவள் தான் இவங்க எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் கூப்பிடுவா. ஸோ அதனால் நம்ம ஹீரோவும் அதே ரெஸ்டாரண்ட் தான் போயிருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் 2 பேருக்கு தெரியாது. 2 பேரும் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இடத்துல போன மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் இந்த ஜுமைங்கிற அந்த பர்சன், அந்த ஒயிட் டிஷர்ட் போட்டிருக்க அந்த பர்சன் தான் ஜுமை. ஸோ அவருக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும். இந்த மாதிரி அந்த கிளப்பில் வந்து இன்டர்னாக இருக்கிற ஒரு பொண்ணு வந்து ப்ராஜெக்ட்டுக்காக கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் வந்து நம்ம ஹீரோயினோட பேர் சொன்னோன்னா நம்ம ஹீரோ கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆகும். அப்புறம் அவன் போயிட்டு நான் போய் சாஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போயிருவான். அதே இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வந்திருப்பான். ஆனால் 2 பேருமே யாரையும் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த டைமில் அந்த வாய்ஸ் வந்து டிவியில் இதாகும். நம்ம ஹீரோயின் அப்படியே அங்கே ஸ்டன்னாக நின்றுட்டுருப்பா. அப்புறம் அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து அப்புறமா 3 பேர் பேசிக்குவாங்க. இந்த மாதிரி அந்த ப்ரப்போஸ் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. இவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது மாதிரி பேசிகிட்டே வருவாங்க. ஸோ 2 பேருமே ஆளாளுக்கு அவங்கவுங்க பிளேஸ்க்கு போயிடுவாங்க. இவன் போயிட்டு அடுத்த நாள் இந்த மாதிரி ஹீரோ வந்து ஒரு பொண்ணை மென்ஷன் பண்ணி பேசுனது எல்லாத்தையும் இவகிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருப்பான். இவளும் சூப்பர் மார்க்கெட்டில் வந்த எல்லாத்தையுமே எல்லாருக்கும் கொடுத்துட்ருப்பா. அப்போ அவங்க அண்ணா வந்து கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ இவளும் போயிட்டு அதில் எல்லாமே எடுத்து வைக்கிறக்காக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ அவளுக்கு மெசேஜ் வந்திருக்கும். இந்த மாதிரி அந்த எல்லாருமே வாய்ஸ் எஃபெக்ட் கொடுக்குற எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க, 6 மணிக்கு ப்ரோக்ராம் அப்படின்னு அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு பெட்டில் போய் உட்காந்துக்குவா. அவங்க எடுத்த உடனே இவளோட பேரை தான் கூப்பிடுவார் நம்ம ஹீரோ. கூப்பிட்ட உடனே இவளுக்கு வந்து நிஜமாக நடக்கிறதானா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. ஆனால் லைனில் தான் இருப்பா. நான் சொல்ல தெரியாமல் இருப்பேன். ஏன்னா மைக் ஆன் பண்ணாமல் இருப்பா. ஸோ அதுக்கப்புறமா நான் மைக் ஆன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரீசனை சொல்லுவா. சொன்னதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் பேசினதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோவும் பேச ஆரம்பிப்பார். இந்த மாதிரி நீங்கள் அந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்களா? இல்லை எனக்கு ட்ரை பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல, நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இது கிட்டத்தட்ட ஒரு குரூப் சாட் மாதிரி காட்டுறாங்க. எல்லாருமே அவங்களுக்கு விருப்பப்பட்டது எல்லாத்தையும் பேசிக்கிறது, சேட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி. ஸோ அம்மாவும் அந்த மாதிரி சாப்பிடாம வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்காங்க. இப்போ அந்த நூடுல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு மறுபடியும் அதே அந்த வாய்ஸில் பேசுகிறக்காக போயிருக்கா. அங்கே வந்து ஹீரோயின் 2 பேரும் மெசேஜில் பேசிக்கிறாங்க. சைடில் கிட்டத்தட்ட ஒரு ஃபேஸ்புக் மாதிரி தான் இருக்குது. ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது இவங்களும் சாப்பிட வந்துடுறான். அப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கவனுக்கு கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க வந்து அடுத்த நாள் அதே வாய்ஸ் செட்டில் எல்லோரும் மொத்தமாக குரூப் செட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு எந்த மாதிரியான ரெசிபீஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் இருந்தால் தான் நம்ம ஹீரோ பேசவே செய்கிறாரு. அவர் இருந்தால் தான் ஒவ்வொரு ரெசிபியுமே ஷேர் பண்ணுறாரு. அப்படி ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவளுக்கு சடனாக ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து க்ளவுட் சைடில் ஓப்பன் பண்ணி இவன் அந்த ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறமா இவனும் போயிட்டு மெசேஜ் பேசிகிட்டு இருப்பான். வாய்ஸ்லாம் முடிச்சப்பறம் மறுபடியும் மெசேஜ் பேசுவாங்க. ஸோ அடுத்த நாள் அவங்க கடைக்கே போயிட்டு இவன் வந்து வாங்க போயிருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் படித்த அந்த பாட்டு வந்து ரெக்கார்டில் ஓடிட்டுருக்கும். நம்ம ஹீரோயின் சடனாக திரும்பி பார்ப்பா. ஏன்னா ஏற்கனவே போடாதான்னு சொல்லியிருப்பான். நான் அண்ணங்காரை வந்து போட்டு விட்டுருப்பான். அண்ணங்காரை பார்த்து சிரிச்சிட்டே இருப்பான். உடனே ஹீரோயின் வந்து ஏன் அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கண்ணில் செய்க காட்டுவா. அதுக்கப்புறமா அவன் அந்த பாட்டிலேருந்து விலைக்கு போக மனசு இல்லாமல் பில் பே பண்ணிட்டு போயிருப்பான். ஸோ அதை நம்ம ஹீரோயின் வாட்ச் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறமா அங்கேயும் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் நடந்த ஒர்க் எல்லாத்தையும் ஃப்ரெண்டிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருப்பான். அப்புறம் இங்கே ஹாஸ்டலில் ரூமில் வந்து ஜுமை கிட்ட அந்த எல்லாத்தையுமே இவள் பேசிகிட்டு இருப்பாள். இந்த மாதிரி என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி 10th ஆனிவர்சரியை வந்து இவங்க கொண்டாடுவாங்களா. ஸோ ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் மாதிரி பேசிக்குவாங்க. ஸோ இவன் வந்து ஒரு வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கிறக்காக நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு சான்சஸ் கொடுத்துருப்பான். அப்போ நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி டைலாக் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாகை வந்து அவனை வந்து நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா, நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னோடனே இப்போ கொஞ்சம் நர்வஸாக இருப்பா. ஸோ ஃப்ரெண்டு வந்து எப்போவுமே நீ பண்ணுறது தானே,
அவள் வந்து வெய்போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் வந்து இவன் வந்து ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வச்சுருக்கா. ஸோ அவன் வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் சின்ன டைலாக்காக சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு ஜுமை சொல்கிறான். ஸோ இவனும் ரெடியாகி போகிறான். டக்குன்னு வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு அப்படி கண்ணெல்லாம் கலங்கி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவா. டு யூ லவ் மீ அப்படின்னு மறுபடியும் இவன் கேட்பான். கேட்ட உடனே அவள் என்ன பேசுனே தெரியாமல் நான் உங்களோட வாய்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. அதுக்கப்புறமா என்ன சடனாக ஐ லவ் யூ சொல்லிட்டாரு, உனக்கு அவரை பற்றி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இவ கேட்பா. எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. இவ கனவுல அப்படின்னு நினச்சிட்டே அப்படி படுத்து தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இவளோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்த உடனே இந்த மாதிரி ஹீரோ வந்து லவ் யூ சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவள் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சும்மா பேசாதீங்க, அவர் டைலாக் தான் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் தூங்க போயிடுவா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஹாஸ்டலில் உட்காந்து எல்லாம் மொத்தமாக சாப்பிட்டு இருக்கும்போது அந்த ஹீரோக்கு ஏதாவது காசிப் இருக்கா, வேறு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிக்குவாங்க. எதுவுமே இல்லை அப்படிங்கிறதையும் பேசிக்குவாங்க. அதுக்கப்புறம் 1 வீக் இவங்களுக்கு வந்து எக்ஸாம் ப்ராசஸ் போயிட்டுருக்கும். ஸோ அந்த வாய்ஸ் செட் எல்லாத்தையும் ஓவர் பண்ணி வச்சுருவாங்க. இவங்களும் அவங்க யாருமே வரல, இந்த மாதிரி ப்ரோக்ராம் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எக்ஸாம் எல்லாம் ஓவர் ஆகிட்டு மறுபடியும் ஹாஸ்டலில் வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாக எல்லோரும் ஜாலியாக பேசிக்குவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து மறுபடியும் அந்த வெய்போ ஓப்பன் பண்ணி பார்ப்பா. இவளுக்கு 200 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஆனால் சடனாக 2000 பேர் இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க. நம்ம ஹீரோயினால் நம்பவே முடியாது. உடனே ஷாக்காகி பார்த்துட்டு இருப்பா. அப்போ ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி நீ வெரிஃபிகேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெரிஃபிகேஷனுக்குரிய ப்ராசஸ் எல்லாத்தையும் அவளோட ஃப்ரெண்டு தான் அவளுக்கு சொல்லி கொடுத்துருப்பா. அப்போ 3 பேரை நீ கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம ஹீரோவை இன்வைட் பண்ணுவா இவா. ஸோ ஹீரோவும் இன்வைட்டாக அக்செப்ட் பண்ணிடுவார். அக்செப்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட இருந்து வாங்க ரிசீவ் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஒரு பாட்டு பாட சொல்ல இவ ஒரு ரேப் சாங் மாதிரி இருக்க மூச்சே விடாமல் படிச்சுட்டு இருப்பா. அவனும் சிரிச்சுட்டே கேட்டுகிட்டே இருப்பான். ஆப்போசிட் சைடில் ஃப்ரெண்டும் சிரிச்சுட்டு கேட்டே இருப்பாள். ஃபைனலாக பாடியும் முடிச்சிருவா. முடிச்சதுக்கப்புறமா இவன் வந்து சிரிச்சிட்டு இருப்பா. ஃப்ரெண்டும் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பா அந்த விஷயத்த. அப்புறம் இவனு வந்து நல்லா ஜாலியாக கிளாப் பண்ணிக்குவான். படித்து முடிச்சதுக்கப்புறமா இவன் வந்து ஒரு ரெசிபி ஷேர் பண்ணுவான். கிட்டத்தட்ட அந்த நத்த மாதிரியான ஒரு இதை ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இவளும் ரூமில் இவங்க 2 பேரும் வந்து அவள் வந்து ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறது இவங்ககிட்ட சொல்லிட்டு நான் ரசித்து பார்த்துட்டே இருப்பாங்க. எங்கே ஜுமை வந்திருப்பான். நியூ இயர்க்கு வெளி இடத்துக்கு போகிறாங்கனால இவனுக்கு கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இவன் ஹாஸ்பிட்டலில் தான் ஷேர் பண்ணியிருப்பான். அங்கே ஒரு சண்டை நடந்துட்டுருக்கும். அது எல்லாத்தையும் அவன் தீர்த்து விட்டுருப்பான். ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டே இருந்திருப்பா. அதுக்கப்புறம் அன்றைக்கி நியூ இயர் ஈவ் வேறு இருக்கும். ஸோ எல்லாருமே வீட்டுக்கு போயிருப்பாங்க. அங்கே அம்மா வந்து எல்லாருக்குமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக ரெசிபி மாதிரி சமைச்சு கொடுத்துட்ருப்பாங்க. இவளுக்கு நிறைய பிரதர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்டூடியோக்கே மறுபடியும் போயிட்டு அங்கே போயிருப்பார். நம்ம ஹீரோயினோட தாத்தா வந்து இந்த மாதிரி ஏமா அதிலே உட்காந்துட்டு இருக்க, கொஞ்சம் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஓகே தாத்தா அப்படிங்கிற மாதிரி கீழே வந்திருப்பா. உடனே இவன் வந்து என்ன ஹீரோயின் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இவள் எல்லா பிரதர்ஸையும் வந்து சென்ட் ஆஃப் கொடுக்குறக்காக கீழே போயிருப்பா. போயிட்டு வந்துட்டு அப்பா எல்லோரும் போயிட்டாங்க, மறுபடியும் அதிலே போய் உட்கார போகிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு அதிலே போய் உட்காந்துட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்து அவகிட்ட ஒரு சாங் மாதிரி ஒரு லிரிக்ஸ் மாதிரி எடுத்து கொடுக்க சொல்கிறாரு. ஸோ அது வந்து எடுத்து கொடுத்தோன்னே நம்ம ஹீரோ வந்து பாட்டு பாடுறாரு. ஸோ அதை வந்து அவர் ரசித்து கேட்டுகிட்டே இருக்கா. எல்லாருமே மொத்தமாக கேட்டுக்கிறாங்க. அப்புறம் நியூ இயர் விஷலாம் சொல்லிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் கிட்ட அந்த வீச்சட் ஐடி மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த வீச்சட் ஐடியில தான் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ இவன் வந்து அவளுக்கு ரெசிபிக்கு எல்லாம் ஷேர் பண்ணுறது, அவள் ஒரு ரெசிபி ஷேர் பண்ணுறது. அப்புறம் பசிக்குன்னு சொல்லி கிச்சனில் போய் உருட்டிகிட்டு இருப்பா. அவங்க அம்மா வந்து நீ வந்து விண்டோ க்ளோஸ் பண்ண மறந்துடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பா. அடுத்த நாள் லோக்கலில் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டூடியோ மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மியூசிக்கல் ட்ரூப் மாதிரி. இவள் சின்ன வயசு வந்து பாடுவாள். அவங்களாம் மியூசிக்லாம் வாசிப்பாங்களா. ஸோ அதெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருந்துட்டு இருப்பாங்க. அங்கே வச்சு நம்ம ஹீரோ வந்து மெசேஜ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி சண்டே வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இவனும் டியூட்டி எல்லாம் போயிட்டு வந்துட்டு 2 பேருமே கொஞ்சம் மொபைலில் பேசிக்கிறது. அப்புறமா இவளை வந்து பாட வைக்க போகிறான் அப்படிங்கிறனால கொஞ்சம் காசிப் இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் இவங்ககிட்ட சொல்லுவாள். அவன் அந்த காசிப்லாம் பற்றி எதுவும் கவலைப்படல அப்படிங்கிற மாதிரி சடனாக 2 பேரும் பேசிக்குவாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறமா இவங்களாம் அவனை வச்சு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க 2 பேரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இவளும் பாட்டெலாம் பாடி காட்டுவா. பியானோலாம் வாசிச்சுட்டு பாட்டெலாம் பாடி காட்டிகிட்டு இருப்பாள். நம்ம ஹீரோவும் அதை கேட்டு அப்படி ரசிச்சிட்டே இருப்பாள். 2 பேருக்குள்ள அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காதல் வளர ஆரம்பிச்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா இவங்க குரூப்பாக எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பற்றி தான் பேசுவாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து அந்த லைனை கட் பண்ணிவிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுவா. அது ஹீரோக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறமா நேராக சூப்பர் மார்க்கெட் போயிருப்பா. அப்போ அந்த ஆப்போசிட்டில் இருக்க இந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட ஃபேன். ஸோ அவளும் வந்து ஹீரோ பற்றி பேசுவாள். அப்போ ஹீரோ வந்து வாய்ஸ் நோட் அனுப்பியிருப்பார். ஸோ அதை ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக வெளியில் போய் ஓப்பன் பண்ணியிருப்பா. அப்புறம் வீட்டுக்கும் போனதுக்கப்புறமா அந்த மாதிரி குரல் வந்து ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்பான். உடனே இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன் பாட்டு அப்படின்னா டக்குன்னு கட் பண்ணிவிட்டு ஒரு ஆயில் மாதிரி சம்திங் குடிக்க சொல்லியிருப்பான். அப்போ குடிச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் சாட் பண்ணிட்டு இருப்பா. அடுத்த நாள் வந்து அவங்க கிளப்புக்கு போயிருப்பா. அங்கே வந்து இந்த பொண்ணு வந்து இவளையும் அந்த சாங்ஷியும் வந்து சேர்த்து பேசுகிற அந்த விஷயத்தை பேசுவா. சிரிச்சிட்டே இருப்பா.
அந்த டைமில் தான் நம்ம ஹீரோவும் வந்து ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங்காக டைம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டேட்டில் இந்த டைமில் நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாரு. ஸோ நம்ம மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அடுத்த நாள் சொன்ன டைமுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி இவள் கிளம்பி அந்த பர்ஃபெக்ட் ஸ்டுடியோவுக்கு போயிடுவா. அங்கே இவளை யாருக்குமே தெரியாது. ஸோ அதுக்கப்புறமா அவள் டைம் சொன்னதுக்கப்புறமா ஓ நீங்கள் தான் அந்த ஷாங்ஸி அப்பாயிண்ட் பண்ண அந்த ஆளா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வடி மெல்ல அந்த ஃபுல்லாக எல்லா இடமும் சரௌண்டிங் அப்படி பார்த்துட்டே போயிட்டே இருப்பாள். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புது இடம், புது மனுஷங்க எல்லாரையும். ஜுமை உள்ளேருந்து வெளியே வந்து நான் தான் ஷாங்ஸி அப்படின்னு சொல்லுவான். உடனே அவள் அப்படி பாப்பா இல்லை சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து இன்ட்ரோ ஆகிக்குவாங்க. இந்த மாதிரி நான் வந்து என்னோட பேர் இது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இவகிட்ட ரொம்ப வளைஞ்சிட்டே இருப்பாங்க. உடனே தூது வருவா. தூது வந்து இந்த மாதிரி அவளை பயங்காட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்புறம் தண்ணி எடுக்க போகிறதுக்கு சண்டை வரும். யாரும் எந்திரிச்சு போக மாட்டாங்க. அப்படியே ஸ்டன்னாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஆனால் நம்ம ஹீரோ வந்து வந்திருக்க மாட்டார், ஏன்னா டியூட்டிக்கு போயிருப்பாரா. ஸோ இவங்க எல்லாரும் 4 பேர் தான் சேர்ந்து நம்ம ஹீரோயினை சீரப் பண்ணி பாட்டெலாம் பாட வச்சுட்ருப்பாங்க. இந்த பையன் ரிசப்ஷனிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். இந்த பையன் நம்ம ஹீரோ வர்றதை பார்த்துட்டு இந்த மாதிரி இவங்க ஷஷாங்க் மேங் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சொன்னாலே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ உள்ளே போய் ரூமில் போய்ட்டு அவளை ஃபஸ்ட்டு பார்த்துருப்பான். ஏற்கனவே இவங்க 2 சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு அவங்க தான், அவங்களுக்கு இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்காது. ஸோ 2 பேரும் ஃபஸ்ட் டைம் ஒருத்தருக்கு பார்த்துக்குவாங்க. 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுவான். அதுக்கப்புறம் எல்லா ரெக்கார்ட்லாம் முடிச்சுட்டு இவங்க 2 பேரும் ஒரு தனியாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பாங்க. அது நெக்ஸ்ட் 10th anniversary ரிலீஸ் ஆகிற மாதிரி இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. நல்ல எபிசோடில் பார்க்கலாம். பாய்.